மதுரா நகரத்தை கொடுங்கோல் ஆட்சியால் கம்சன் என்னும் அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். உலக மக்களையும் வென்று அங்கு இருக்கும் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அதே சமயம் அவன் பாசமிகு தங்கை தேவகிக்கும் வாசுதேவருக்கும் திருமணம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த சந்தோஷமான நேரத்தில் இறைவன் அசரீதியாக, நான் உன் தங்கையின் 8வது குழந்தையா பிறந்து நீ செய்த கொடுமைக்கெல்லாம் உன்னை கொல்வேன் என்று கூறினார். இதை கேட்டு பயந்து போன கம்சன் அவர்களை திருமண நாளன்றே அவர்களை கொல்ல முயன்றான். ஆனால் வாசுதேவரோ, எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தையும் உன்னிடமே ஒப்படைக்கின்றேன் என்று கெஞ்சி கேட்டதால் அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்தான். கொடுமைகள் பல செய்தான். அவர்கள் கண்முன்னே 7 குழந்தையும் கொன்றான். 7 குழந்தையும் இழந்த துக்கத்தில் இருந்த அந்த தம்பதிக்கு இறைவன் கனவில், நானே உங்களது 8வது குழந்தையாக பிறப்பேன், கவலை வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லி, என்னை பிறந்தவுடன் கோகுலத்தில் சென்று விட்டுவிடுவோம், அதற்கான வழி இயற்கையாகவே அமையும் என்று கனவில் கூறி மறைந்தார். இறைவன் வாக்குப்படி அஷ்டம திதி ஆவணி மாதத்தில் நடு இரவில் கிருஷ்ணன் பிறந்தான். கண்ணன் பிறந்த நொடியிலே சங்கிலிகள் தானாக விடப்பட்டு விழுந்தது. காவலர்கள் உறங்கினார்கள். வாசல் தானாக திறந்தன. வாசுதேவன் கையில் குழந்தையை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக யமுனை ஆற்றை கடந்தார். 6 2ஆக பிளந்தது. அந்த குழந்தை கொடைப்பிடிச்ச மாதிரி ஆதிசேஷனும் கூடவே அவர்களுக்கு பாதுகாப்பாக நடந்தது. கோகுலத்தில் தனது நண்பன் நந்தகோபாலன் வீட்டை நோக்கி வாசுதேவர் நடந்தார். அதே சமயம் நந்தகோபாலனின் மனைவி யசோதா அதே நேரத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தாள். வாசுதேவர் கண்ணனை அங்கே வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தையை தூக்கி மீண்டும் சிறைக்கு திரும்பினான். கம்சன் அந்த பெண் குழந்தையை கொல்ல முயன்ற போது அவள் தெய்வமாக மாறி மறைந்து, உன்னை அழிப்பவன் எங்கேயோ வளர்கிறான், ஜாக்கிரதை என்று எச்சரித்து மறைந்தது. வெண்ணை தேடிய கண்ணன் மண்ணை எப்படி விண்டான், பிரபஞ்சத்தை எப்படி காட்டினான், பூதகி, காளிங்கன் போன்ற அரசர்களை முழு கதையை பார்க்க ப்ளே பட்டனை அழுத்தவும். தேவகியின் 8வது குழந்தை உயிரோடத்தான் இருக்கிறது என்று அறிந்த கம்சன் அவரை கொல்ல பல அரக்கர்களை அனுப்பினான். அவற்றுள் பூதனையை ஒருத்தி ஒரு அழகிய பெண்ணாக வேடமிட்டு கிருஷ்ணன் இருந்த கோகுலத்திற்கு வருகின்றாள். யசோதையின் செல்லப்பிள்ளையான கிருஷ்ணன் தன் மடியில் வைத்து விஷம் தடவிய தன் மார்பில் பால் கொடுத்தாள். கிருஷ்ணன் அந்த பாலை உறிஞ்சும் போது பூதனை மார்பிலிருந்து விஷத்தையும் அவளது உயிரையும் சேர்த்து குறிஞ்சி தொடங்கினான். வலியால் அலறி மீண்டும் தனது அரக்கி வடிவத்தை மாறி கிருஷ்ணனை கீழே போட்டுவிட்டு இறந்து போகின்றாள். கிருஷ்ணனால் கொல்லப்பட்டதால் பூதனை மோட்சம் கிடைத்து அது கிருஷ்ணன் கருணையும் பக்தியும் போற்றுவதை உணர்த்துகிறது. பிருந்தாவனத்தில் சிறுவன் கண்ணன் கையில் மண்ணின் மனம், கண்ணில் சிரிப்பு. காலை விடிந்ததும் பசுக்களுடன் ஓடி முரளி ஊதுதல். புல்லாங்குழல் ஊதினால் காடு கூட காது சாய்க்கும். கோபியர்கள் ஓவியங்கள் பார்த்து கண்ணன் குறும்பு. வீடுகளில் சுவர்களில் வெண்ணெய் பானையை உடைத்து வரைந்து வைத்தல். இங்கே இருக்குது என சிரிப்பான். இந்த மாதிரி லீலைகள். நண்பர்களுடன் சேர்ந்து வெண்ணெய் திருடுவான். உடைந்த பானை ஒட்டிய வெண்ணெய், முகத்தில் வெண்ணிற சுவை. பிடிக்க வந்த கோபியரிடம் பாவனை காட்டி தப்பித்து ஓடுவார். பசுக்கள் மெல்ல ஓசையாய் மணி சத்தம் கொடுத்து புல்லாங்குழல் ஊதுதல். கண்ணன் சிரிப்போடு விளையாடும் அந்த தருணமே பக்தியின் இனிமையும் குழந்தைத்தனத்திற்கு அழகும் சேர்த்தது. கோகுலத்தில் கிருஷ்ணன் இருக்கும் வரை வீடு முழுக்க சிரிப்பும் கிராமம் முழுக்க ஆனந்தமுமாக. முழு கிருஷ்ண லீலை கதைகளை பார்க்க கீழே உள்ள ப்ளே பட்டனை அழுத்தவும். வெண்ணெய் திருடி பல கோபியர்கள் அவர்களை வஞ்சிப்பதை கண்டு கோபித்த யசோதா அம்மா அவனை கண்டித்தாள். கண்ணன் ஓடி விளையாட அவளும் பின்னால் ஓடி இறுதியில் அம்மாவின் அன்புக்கு கட்டுப்பட்டு யசோதாவை கட்ட வைத்தான் கண்ணன். கட்டி வைத்தவள் அப்போது அருகில் இருந்த 2 பெரிய மரங்கள் நலகூபரன், மணிகிரீவன் என்ற தேவர்கள் சாபத்தால் மரங்கள் மாறியவர்கள். கண்ணன் தன் முரளியை மெதுவாக ஊத அந்த இசையில் தெய்வீக சக்தி மரங்களுடன் புகுந்து அந்த 2 மரங்களும்
பெரும் சத்தத்துடன் உறைந்து விழுந்தன. அந்த மரங்களிலிருந்து தேவர்கள் வெளிவந்து, கண்ணா, உன் கருணையால் எங்களுக்கு சாபம் நீங்கியது என்று வணங்கி. சிறு கண்ணன் தோழர்களுடன் விளையாட கண்டிருந்த போது மண்ணை வாயில் போட்டுக்கொண்டான். அதை பார்த்த ஒரு சிறுவன் யசோதையிடம் போய் சொன்னான். கோபமும் அன்பும் கலந்த யசோதா ஓடி வந்து, கண்ணா, மண்ணை சாப்பிட்டாயா என்று கேட்டாள். கண்ணன் மறுத்தான். நம்பாமல், யசோதா, வாயை திறந்து காட்டு என்றாள். கண்ணன் வாயை திறந்த உடனே யசோதா அழுந்து போனான். அந்த சிறு வாயில் உள்ளே ஆகாயம், சூரியன் போன்ற பிரபஞ்சமே தெரிஞ்சது. அடுத்த நொடியில் மாயையை மறைத்து கண்ணன் மீண்டும் ஒரு சாதாரண குழந்தை போல் சிரித்தான். கிருஷ்ணலீல கதைகளை பார்க்க கீழே உள்ள பிளே பட்டனை அழுத்தவும். யமுனா நதியை விஷமாக்கி மக்கள் மாடுகளை அச்சுறுத்திய கொடிய பாம்புதான் காளிங்கன். அந்த விஷத்தால் நதி கரையோரம் கூட நெருங்க முடியாத நிலை. அதை நிறுத்த சிறுவன் கிருஷ்ணன் யமுனை தைரியமாக குதித்தான். கோபமடைந்த காளிங்கன் பல தலைகளால் தாக்கி கிருஷ்ணனை துன்புறுத்தினான். அதனை அடக்கி அதன் மேல் ஏறி நர்த்தனமாக நடனமாடினான் கிருஷ்ணன். அந்த தெய்வீக அடியில் காளிங்கன் அகந்தை உடைந்து தன் தவறை உணர்ந்து மீண்டும் மன்னிப்பு கேட்டான். முழு கிருஷ்ணலீல கதைகளை பார்க்க கீழே உள்ள பிளே பட்டனை அழுத்தவும். தன் மக்களை பாதுகாக்கும் இந்திரனை வழிபடும் பழக்கத்தை நிறுத்தி கிருஷ்ணன் நம்மை வாழ வைக்கும் கோவர்த மலையே போற்றுவோம் என்றான். இதனால் கோபமடைந்த இந்திரன் கொடிய மலையை பெய்ய வைத்து அந்த ஊரையே அழிக்க முயன்றான். அப்போது சிறுவன் கிருஷ்ணன் தன் சிறு விரலால் கோவர்தன மலையை குடை போல தூக்கி மக்கள் மாடுகள் அனைத்தையும் அதன் கீழே பாதுகாத்தான். 7 நாட்கள் 7 இரவுகள் மழை பெய்தும் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் பாதுகாத்தான். இறுதியில் தன் அகந்தை உடைந்து இந்திரன் கிருஷ்ணனின் தெய்வீகத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். இது போன்ற பல லீலைகளால் மக்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்து தர்மத்தை காப்பாற்றினான் கிருஷ்ணன். களியா